மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல சில உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமா ஒரு 40-50 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனைகள் சில ஏற்படலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், புரஸ்த கோள வீக்கம் அப்படின்னு சொல்றோம். நிறைய ஆண்கள் இத ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, இது நம்ம பாத்துக்கலாம், நாளடைவில் இது சரியாயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள் ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஒரு 40 வயதுக்கு மேல 50 வயதுக்கு மேல நம்ம புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட், அதாவது வீக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு முதல்ல புரோஸ்டேட் கிளாண்ட்லாம் என்ன, ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். சிறுநீர்ப்பை, பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் தி பிளாடர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறிய ஒரு சுரப்பி தான். இந்த சுரப்பியோட பணி என்ன? இந்த சுரப்பி ஆண்களுக்கு எதற்காக இருக்குன்னா வித்தணுக்களுக்கு ஒரு ஊட்டம் தருவதற்கும், லூப்ரிகேஷன் கரெக்டா இருக்கிறதுக்கும், அதுல இருந்து சில திரவம் நமக்கு சுரக்குது. இந்த மாதிரியான மகத்தான நிறைய பணிகளை தான் ஆண்களுக்கு செய்யறதுக்கு தான் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்றது இருக்கு. இதுல நிறைய பேருக்கு பிரச்சனைகள், அதாவது வீக்கம் அப்படின்னு ஏற்படும். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொல்லுவோம் புரோஸ்டேட்டோமெகாலி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு அதோட கிரேட்ஸ் போட்டிருப்பாங்க. சிலருக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. PSA அப்படின்னு சொல்லக்கூடிய புரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமா இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஆல்ரெடி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நீண்ட நாட்களாக எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு, அடுத்தது நான் ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீண்ட வருடங்களாக நிறைய மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்ல உடல் உஷ்ணம் எப்போதுமே எனக்கு இருக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை புரோஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கம் ஏற்படுது, கிரேட் 1ல நமக்கு சிம்டம்ஸ் சரியா தெரியாது, அறிகுறிகள் தெரியாது. கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு அது வீக்கம் அதிகரிச்சுட்டே போகும்போது நிறைய அறிகுறிகள் தெரியும். சரி, என்னென்ன அறிகுறிகள் தெரியும், யாருக்கெல்லாம் நம்ம புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வீக்கம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அடி வயிற்றுல வலி ஏற்படும். இப்போ நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டே இருக்கேன் ஆனா அடி வயிற்றுல எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வயிற்றுல வலி இருக்கும். இல்ல டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப பெயினா இருக்கிறது, யூரின் பாஸ் பண்ணும்போது நமக்கு அடி வயிற்றுல அதிகமான வலி, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, சில நேரங்களில் யூரின் நம்ம போகும்போது அதுல ரத்தம் கலந்து ஹெமட்டூரியா அப்படின்ற கண்டிஷன், ரத்தம் கலந்து வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும். அடுத்ததாக லோ பேக் பெயின், கீழ் முதுகு வலி அடிக்கடி ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா சைட்ல, நம்ம இடுப்பு பகுதியோட சைட்ல அதிகமான வலி ஏற்படும். கிராயின் ரீஜன், தொடையிடுக்கு பகுதியிலும் வலி ஏற்படும். சில நேரங்கள்ல ஸ்க்ரோட்டம், விதைப்பைகளிலும் வலியானது ஏற்படும். சிலருக்கு இந்த விந்து வெளியேறும் போது அதிகமான வலி ஏற்படுறது, இல்ல விந்தணுக்கள் வெளியேறும் போது அப்போ நமக்கு ரத்தம் கலந்து வெளியேறது, எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படுது. இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் முன்னாடி காலங்கள்லாம் தெரியும், ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படுது. ஆனா இப்போ 30 வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம கிளினிக் வராங்க. கிளினிக் வரும்போதே சொல்லுவாங்க, மேம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் கிரேட் 3ல இருக்கு, கிரேட் 2ல எனக்கு வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ நாடியில பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த திரி தோஷத்துல வாதம், பித்தம், கபம், இதுல பித்த நாடி ரொம்ப அதிகரிச்சிருக்கும். அதிகரிச்சு இருக்கிறதோட மட்டும் இல்லாம வாதத்தோடு சேர்ந்து, வாதத்தோட வாழிடம் தொப்புளுக்கு கீழே 2 கால்களும் இருக்கக்கூடிய இடங்கள் தான். இந்த இடத்தில் நமக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் கரெக்டா அமைஞ்சிருக்கிறதுனால பித்தம் அதிகரித்து வாதத்தோடு சேர்ந்து அதனால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு காட்டும். இப்போ புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் நபர்கள் எந்த மாதிரியான உணவு எடுக்கணும்? ஒருவேளை புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருந்தா நிறைய பேருக்கு இது தெரியாம தான் இருக்கு. மேடம் எனக்கு தெரியாது, சித்தால இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு நாள் நான் இவ்வளவு மெடிசன் எடுத்தும் எனக்கு கியூர் ஆகல, இது சரியான ட்ரீட்மெண்ட் எதுன்னு தெரியலையே, தெரிஞ்சு நான் முன்னாடியே சித்தா எடுத்திருப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்காக தான் இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை அடிவயிற்று வலியோட சேர்ந்து இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரையை முழுவதுமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம சால்ட், கிறிஸ்டலைஸ்டு சால்ட் நம்ம எடுக்கிறத, கிறிஸ்டலைஸ்டு சால்ட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு கல்லுப்பு, இந்துப்பு இதை யூஸ் பண்ணணும். புளிய உணவில் அதிகமாக எடுக்கக்கூடாது, முற்றிலுமாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்லது.
அடுத்தது சிக்கன் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம உணவு முறையில் அதிகமாக விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். நார்ச்சத்து இருக்கக்கூடிய, தைமின் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துட்டு வரணும். நட்ஸ், அதாவது கொட்டை வகைகள், இதுல முக்கியமாக பூசணி விதைகளை எடுக்கணும். பூசணி விதைகளை டெய்லி நம்ம உணவோடையோ இல்ல பூசணி விதைகளை லைட்டா ஃப்ரை பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு பாலோட கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஆண்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருக்கும் பட்சத்துல பூசணி விதைகளை தினமும் நம்ம எடுத்துட்டு வரும்போது அதிகமான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சித்த மருந்துகள்ல ஸ்பெஷலா நம்ம எடுக்கும்போது அருமருந்து புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்க நிறைய பேருக்கு கொடுத்து குணமடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி புரோஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் நம்ம முதல் மருந்தாக கொடுக்கக்கூடியது சீந்தில், அமிர்தவல்லி. பேர்லயே இருக்கு பாருங்க, அமிர்தத்துக்கு ஒப்பான இந்த மூலிகை அமிர்தவல்லி. இந்த அமிர்தவல்லி கற்பமாக நம்ம கொடுக்கிறோம். அமிர்தவல்லி கற்பத்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்துக்கோ இல்ல கேன்சர், புரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சருக்கோ இது மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. அதே மாதிரி அமிர்தவல்லியில இருந்து செய்யக்கூடிய சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்ற மருந்து, இந்த சீந்தில இருந்து செய்யக்கூடிய சீந்தில் சர்க்கரை மிக உயர்வான ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கும்போது மிக விரைவில் இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்துல இருந்து குணம் பெறலாம். முக்கியமாக சொல்லணும்னா சிலாசித்து, ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சிலாசித்துல நிறைய வகைகள் இருக்கு. இதை நம்ம பியூரிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இதை மருந்தாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கமா இருந்தாலும் அதுல கேன்சராக இருந்தாலும் முழு நிவாரணம் கிடைக்கும். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாக ஆண்கள் அனைவருக்குமே இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.